துபாய், கட்டார், பக்ரைன், சவுதி போன்ற நாடுகள்ல குண்டுகள் விழறத பார்த்தோம்னா உண்மையாலே நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருதுங்க. இந்த மே மாசம் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது பாகிஸ்தான்லயும் அதே மாதிரி இந்தியாலையும் கான்ஃபிளிக் ஏற்படும் போது இந்தியாவோட உண்மையாலே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல உதவி இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதுவும் இண்டிஜினியஸா பயன்படுத்தின இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பயங்கரமான பவர்ஃபுல்லா தடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஒண்ணு இப்படி இல்லாட்டி பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் பவர் உள்ள ஒரு நாடுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களோட 8 பேஸ இந்தியா துல்லியமா தாக்கியிருக்காங்க. புகைப்படங்களோட சேட்டலைட் புகைப்படங்களோட ப்ரூஃப தெளிவா காமிச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்னன்னா, ஒண்ணு நம்மளோட இண்டிஜினியஸான டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கர பவர்ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கு. இன்னொன்னு பாகிஸ்தான் டூப்ளிகேட் சீப் காப்பியை சைனா கிட்ட இருந்து வாங்கின டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இது ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு உண்மை அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருது. சோ இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் லீடர், அதாவது ஏற்கனவே நேத்தி நான் வீடியோல சொன்னேன், அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் நாங்க போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு காலையில ட்ரம்ப் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இது மட்டும் இல்ல, முக்கியமான தகவல்கள் இன்னும் நம்ம இதுல பார்க்க போறோம். இனி என்ன நடக்க போகுது அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள், சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயோட ரியல் எஸ்டேட் எந்த அளவுக்கு வளர்ந்தது, துபாய் டூரிசம்ல எப்படி கவர் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்தியர்களே பாதி பேரு இங்க ரியல் எஸ்டேட் வாங்குறத விட துபாய் புர்ஜ் கலிஃபா பக்கத்துல தான் வாங்குவேன்னு போய் இன்வெஸ்ட் பண்ண பெரிய பெரிய மில்லியனர்ஸும் இன்னும் இருக்காங்க. ஆனா ரொம்ப பாப்புலரான புர்ஜ் கலிஃபா பக்கத்திலேயே ஒரு ட்ரோன்ஸ் விழுது, அங்க தாக்குதல் நடக்குது. அதுவும் புர்ஜ் அல் அரப்ன்றது ரொம்ப பழைய பாப்புலரான ஒரு ஹோட்டலு, அங்க விழுது. சோ இப்படி துபாயோட சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. துபாயோட ஏர்போர்ட்லயே ஈரான் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்டே ஒட்டுமொத்தமா ஸ்மோக்கா பார்க்க முடியுது. சோ இப்படி ஒரு தாக்குதல் துபாய் மேலேயே ஈரான் போடுறாங்க, கட்டார் மேல போடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இன்னைக்கு காலையில அதிகாரப்பூர்வமா ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. இந்த நியூஸ் தான் பிக்கஸ்ட் நியூஸ் ஆஃப் 2026 சொன்னா மறுக்கவே முடியாது. சோ இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் டெத் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த டெத் கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ஈரானோட ஊடகங்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சம்பவம் வரலாறுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் பீப்புள் இன் ஹிஸ்டரி நாங்க பெருமையா சொல்லிப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது ஈரான் மக்களுக்கு கிடைச்ச ஜஸ்டிஸ் மட்டும் இல்ல, அமெரிக்கர்களுக்கும் இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எங்களோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சொபிஸ்டிகேட்டட் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் ஈரானோட சுப்ரீம் லீடராலேயே அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப பெருமையா அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஈரான்ல ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் பார்க்க முடியுது. அதுவும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ல இருக்காங்க சொந்த நாட்டிலேயே. இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் பிரேயர்ஸ் நடத்துறாங்க. அங்க அவங்களோட சோகமான அவங்க அலற மாதிரியான புகைப்படங்கள், காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ இப்படி இருக்கும்போது லண்டன் மற்ற இடங்கள்ல இருக்கிற குறிப்பா வெஸ்ட் நேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவரோட மரணத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி வீதியில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 40 நாள் இவரோட இந்த மரணத்தினால வீரமரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நேஷனல் மோர்னிங் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அஞ்சலி செலுத்துறதுக்காக 40 நாள் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 நாள் பப்ளிக் ஹாலிடே அறிவிச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது, இவருக்கு பிறகு யார் அப்படின்றதையும் அறிவிச்சுட்டாங்க. சோ இவர் தான் சுப்ரீம் லீடரா இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாலும் இத இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரேடியா முடிச்சுட்டு பின்வாங்குவாங்களா, இல்லாட்டி மறுபடியும் இத இந்த ஆபரேஷனை இப்போதைக்கு பாஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அவங்களோட டிமாண்ட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சீஸ்ஃபயரை நிறுத்திடுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இதன் அடிப்படையில ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜெனரல் நாங்க இதுவரைக்கும் அமெரிக்கா பார்க்காத வெப்பன்ஸை பயன்படுத்த போறோம், அது பயன்படுத்த போறோம்னு
பயங்கரமான மிரட்டல் விட்டுருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் இதோட நிறுத்த மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்ப நடந்த தாக்குதல்ல அவரை மட்டும்தான் நாங்க தூக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இப்ப இஸ்ரேல் தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இது ஏதோ இப்ப நேத்தி இல்ல கடந்த ஒரு வாரமா பேசி இந்த பிளானை நாங்க கொண்டு வரல. சோ இத டிப்ளமேட்டிக்கா உட்கார வைக்கணும், உட்கார வச்சு இந்த மீட்டிங் நடக்கணும். அந்த மீட்டிங்ல நடக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகணும். சோ நேர்ல பேசணும், நேர்ல பேசி எல்லாரும் கேதர் ஆகணும். அப்பதான் இந்த திட்டம் போடணும்னு ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு ஐவாஷுக்காக தான் இந்த மீட்டிங்கே ஜெனீவால நடத்தி இப்படி திட்டம் போட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி அங்கதான் நாங்க செகண்டுக்கு கேப் விடாம அடிச்சிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிக்கிறாங்க. சோ இதுல 40 சீனியர் ஈரானியன் லீடர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க. ஏன்னா சுப்ரீம் லீடரோட டெத்தே ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொன்னாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்ரஸ் பண்ண போறாரு டிவிக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரெக்கார்டட் வீடியோன்னு அப்பவே அட்ரஸ் பண்ணதுக்கு முன்னாடியே தெரிவிச்சாங்க. சோ அதே மாதிரி இப்ப இதுவும் நடந்திருக்கு. சோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ இது கண்டிப்பா மாடர்ன் வார் ஃபேர்ல இந்த ஒரு வரலாறு சம்பவமா தான் பார்க்கப்படும் அப்படின்றது எனக்கு தோணுது. கண்டிப்பா இது ஏதாவது ஒரு பெரிய கான்ஃபிளிக்டான ஒரு தொடக்கமா கூட இருக்கலாம், இல்ல இதோட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றதும் தெரியல. ஆனால் குறிப்பா பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, இந்தியா, தமிழ்நாட்டுல கூட நடந்திருக்கு. அமெரிக்காவோட துணை தூதரகத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு முற்றுகை போராட்டம் நடந்ததா சொல்றாங்க. பட் ஆனா பாகிஸ்தான்ல அவங்களோட அமெரிக்காவோட எம்பர்சிக்கு முன்னாடி பயங்கரமான ரொம்ப கடுமையான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரொட்டஸ்ட்ல நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 8 பேர் இறந்திருக்காங்களாம். பாகிஸ்தானியர்கள் 8 பேர் இறந்திருக்காங்களாம் ஒரு போராட்டத்துல. ஓகே, 20 பேருக்கு மேல ஒரு வயலண்டான ஒரு போராட்டம், 20 பேருக்கு மேல இன்ஜுரி ஏற்பட்டு சொல்றாங்க. இது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப அது அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதும் தெரிவிக்கிறாங்க. யுஎஸ் கான்சுலேட் கராச்சியில இருக்கிற இந்த தூதரகத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்திலே இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னா, அப்ப அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பெரிய போராட்டம் நடத்துறீங்க. சோ அமெரிக்கன் எம்பர்சி இப்படி அடிச்சு உடைக்கிறீங்க. ஆனா நீங்க திருப்பியும் ஷெபாஸ் ஷெரீப் உங்க நாட்டு தலைவர் யாருக்கிட்ட போய் நிக்கிறாரு? பீஸ் டீலுக்காக நாங்க உடனே முன்னாடி நிக்கிறோம்னு எங்க போய் நின்றாரு? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தது, இன்னும் எஸ்கலேஷன் பெருசாக்குறதுக்கு ஈரான் தரப்புல இப்ப புதிய லீடர்ஷிப் ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டாங்கன்னா இது அழகா பயன்படுத்திக்கிறது அவங்களோட இந்த சமூக வலைதளங்கள்ல அப்போ ஒரு ப்ரொபகண்டா பயன்படுத்திக்கிறதுக்கு ஈரானுக்கு உதவலாம். பட் அதை தவிர எனக்கு பெருசா இவங்களோட போராட்டம் பெருசா எதுவும் உதவ போறது இல்லை அப்படின்றதான் எனக்கு தெரியுது. சோ இது மட்டும் இல்ல, இப்ப இந்தியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. குறிப்பா அது ஈரான்ல, இஸ்ரேல், துபாய், குவைத்து, பக்ரைன் இங்க நடந்த தாக்குதல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோனுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு பல மிசைல்ஸ இந்தியா தவிடுபொடியாக்கி இருக்காங்க. பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் ஆகட்டும் இல்ல மிசைல்ஸ் ஆகட்டும், இந்தியா நடந்த இந்த கான்ஃபிளிக் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த கான்ஃபிளிக்ல இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருக்காங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப நடக்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறது அப்படின்றது தெரியல. இது மட்டும் இல்ல, இந்தியன் மேட் ட்ரோன்ஸும் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டமும் இதுல சர்வே பண்ணிருக்கு. இந்தியா அவங்க தரப்புல ஏவுனதுல எல்லாமே கரெக்டா போய் டார்கெட்டை ரீச் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அடுத்த உச்சக்கட்ட பதட்டத்துல இருக்கிற ஒரே நாடு துருக்கி தான். எர்டகன் இப்ப ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த கிளப்புறாரு. ஏன்னா பேசிக்கா ஈரான்ல இருக்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை அதிகமா ஃபாலோ பண்றவங்களா தான் இருந்தாங்க. சோ அங்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாம் பெருசா அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட ஆட்சி வந்த பிறகுதான் அந்த மாதிரி ஒரு ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடா மாறிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் அப்பப்ப சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப துருக்கியும் இதே மாதிரி ஒரு வெஸ்டர்ன் நேஷன்ஸ் தான், அதாவது வெஸ்ட் கல்ச்சர்ல தான் அவங்க இருந்தாங்க. இப்ப எர்டகனுக்கு பிறகுதான்
முழுமையா வந்து ஒரு இஸ்லாமிய நாடா வந்து துருக்கி மாறி இருக்கு. சோ இதுக்கான ஒரு சில விஷயங்கள் ஒருவேளை இப்பவே அச்சாரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப துருக்கியோட எர்டகன் தொடர்ந்து அவரோட மகன் வந்து பதவிக்கு வரலாம். சோ அப்படி இருக்கும்போது ஒரு உச்சக்கட்ட பதட்டத்துல இருக்காரு எர்டகன் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் ஒரு எச்சரிக்கை விடுறாரு, எந்த ஒரு இடம்லாம் பார்க்காம இஸ்லாமியர்களா நம்ம ஒன்றிணைஞ்சு இருக்கணும். சோ இப்ப அவர் வந்து யுஏஇக்கும் சவுதிக்கும் எல்லாருக்கும் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இஸ்லாமிய நாடுகள் ஒட்டுமொத்தமா நம்மளோட ஒற்றுமையை வந்து நீங்க காட்டுற நேரம் இது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம வார்னிங் ஆஃப் ரிங் ஆஃப் ஃபயர், இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்னாலதான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாரு. சோ இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ன்ற ஒரு ரிஸ்க் வந்து கண்டிப்பா அர்ஜென்ட் டிப்ளமேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காமன் சென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம நிறுத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. அதே சமயத்துல நான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் கால் பண்ணி பேசினேன், இப்ப இருக்கிற ஈரான் தலைவருக்கும் நான் வந்து போன் பண்ணி பேசினேன், சீஸ் ஃபயருக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க, டேபிள்ல வந்து நெகோசியேஷன் டேபிள்ல வந்து திருப்பி மறுபடியும் உட்காருங்க அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றத தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி கால் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்றாரு. இஸ்லாமிக் வேர்ல்டு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையா ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட்டோட வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாதான் இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்காது, நம்ம ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து விட்டிருக்காரு. சோ இப்ப இந்த அறிக்கை மூலமா எனக்கு அவர் பதட்டமான சூழ்நிலைகள்ல இருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.